வாங்க பாப்போம். என்ன சார்ட் குடுத்தீங்க? NZD USD. சரி. ஆ. சரி USD. Go for it 4 hours. delete பண்ணி 15. இப்போ கம் மிஸ் நிரஞ்சனி பாப்போம் வாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் சார்ட்ட என்ன பண்ணிடுவோம்? சார்ட்டை சுருக்கிடுவோம். ஸ்டாப் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். மணிகண்டன் எங்க ஸ்டாப் பண்ணலாம்? போதும் சார். போதுமா? போதும் சார். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? எந்த சார்ட்ல பார்க்க போறோம்? NZD USD NZD USD. USDல பார்க்க போறோம். சரி USDல என்ன பண்ண போறோம்? வாட்சிங் Back test. Yes. Let's go for monthly. So far Monthly. போயிட்டேன். புரியுது. ஓவரால் ட்ரெண்ட் ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. ஓவரால் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. கொஞ்சம் சார்ட் சுருக்குங்க சார். அந்த லோ உடைக்காத வரைக்கும் நமக்கு மேலதான். லோ உடைக்கும். கரண்ட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட், கரண்ட் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட் சார். ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட். கரண்ட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். ஓகே நெக்ஸ்ட். ஸோ ஆக்சுவலி டவுன் ட்ரெண்ட் ஹை எங்க இருக்கு? லாஸ்ட் ஃபிளிப்னு பார்த்தோம்னா அந்த லாங் வீக் வச்சதுக்கு கீழே வந்து க்ளோஸ் சைக்கிள், அதனால அதுக்கு பிஃபோரா இருக்கிறத எடுத்துக்கலாம். அதோட ஹையை இதை எடுத்ததுனால இதையும் நம்ம ஹையா எடுத்துக்கலாம். அங்க ஜோன் போட்டு ஆமா, அதனால இதே வந்து மந்த்லி ஹையா எடுத்துக்கலாம். நீங்க ஹைல டச் பண்ணி இந்த மொமெண்டம் ஃபுல்லா என்ன? அது ஃபுல்லா ஒரு இம்பல்ஸ். அந்த இம்பல்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் ரீடெஸ்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இம்பல்ஸ் ஃபுல்லா ப்ராப்பர் ரீடெஸ்ட் கொடுக்கலாம்னு செக் பண்ணிக்கலாம். ஆமா சார். ஹைல இருந்து சிங்கிள் என்ன பண்ணோம்? வெப் ரீட்ரேஸ்மென்ட் போட்டு பார்க்குறோம். கரெக்டா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்கு. ப்ராப்பர் ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவா? எஸ் சார். நெக்ஸ்ட் சார் லோ மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஓ இது அந்த இங்க தானே வரும் நம்ம திங்க் பண்றோம். ஆமா சார். ஓகே, அப்ப வீக்லி போயிடலாம். என்ன பண்ண வீக்லியா? ஆமா சார். ஓகே. மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்? எனக்கு அந்த இப்போ கரண்டா அப் ட்ரெண்டா இருக்கு சார். ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம். என்ன ட்ரெண்ட்? அப் அப் ட்ரெண்ட் ட்ரெண்டர். பாருங்க பாப்போம். ஓகே ஓகே. இப்போ வீக்லி ஹை நோட் பண்ணிக்கலாம் சார். ஆமா இந்த வீக்லி ஹை நோட் பண்ணிக்கலாம் சார். வீக்லி ஹை எங்க இருக்கு? அந்த ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா இருக்குல்ல சார், அதான் ஹை. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா என்னது? ஹை. ஐயா ஆமா சார். இது இதுவா? ஆமா சார். இதுவா இதுவா? அதுக்கு அடுத்து இருக்குல்ல சார், ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா டச் ஆயிருக்குல்ல, அதுதான். இதுவா? இப்ப ஹையா இருக்கு. சரி ரீட்ரேஸ் ஏரியா மார்க் பண்ணி தானே வச்சுங்க ஜோன்ஸாவே. ஜோனை பிரேக் பண்ண வைக்க மாட்டேன்.
இந்த ஜோன் பிரேக் பண்ணாத வரைக்கும் கீழ தான். ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லோ மார்க் பண்ணிக்கலாம் சார். லோவா? இப்ப இந்த ஜோன்ல அடிச்சு என்ன ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகுதா? அதுக்கு டவுன் ட்ரெண்ட் 618 பிரேக் பண்ணியிருக்கு. அதனால தான் மார்க்கெட் மேல போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நல்லா கவனிக்கணும். இது டெய்லி டச் பண்ணது மார்க்கெட் என்ன ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு? டவுன் ட்ரெண்ட் சார். டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆனா என்ன டாமினேட் பண்ணணும்? என்னத்த சார் டாமினேட் லாஸ்ட் பண்ணணும்? ஃபிளிப் பிஓஎஸ் கொடுத்துருச்சு. அதனால நமக்கு லோவும் கன்ஃபார்ம் ஓ ஆயிடுச்சு. லாஸ்ட் ஃபிளிப் பிஓஎஸ் கொடுத்துச்சா? நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க பிஓஎஸ் கொடுத்துருக்கு? 2024க்கு மேல லெஃப்ட் சார். பிஓஎஸ் லெஃப்ட். கொடுத்துச்சா? அங்க கிடையாது. நான் சொல்றது கீழ. இல்லையா? ஆமா. இது மேஜரா? அதனால அது இல்ல சார். அதனால நம்ம அத லோவா கன்சிடர் பண்ணிக்கலாம்ல இப்போக்கி. மேஜர் ஹை எங்க இருக்கு? டவுன் ட்ரெண்ட்னு தெரியுது. மேஜரா? எல்லாமே ஓகே. ஓகே. சார் 2023 மேல இருக்குல்ல. 2023 மேல ஓகே. அதான் சார் ஹை இப்போ. சரி. அப்போ எடுத்துக்கங்க. அப்ப இது ஃபுல்லா என்ன மூவ்? அது ஃபுல்லா ஒரு இம்பல்ஸ் மூவ் சார். அதுக்கு ரீடெஸ்ட்காக மார்க்கெட் மேல போனப்போ அதோட 618 பிரேக் ஆயிருக்கு. ஓகே. பட் இங்க என்ன நடக்கல? நம்ம சொல்லி கொடுத்தா தானே? நெக்ஸ்ட் ஃபிளிப் நடக்கல. நடக்கலையா? பிரேக் பண்ணி மேல போகல இல்ல சார். நடக்கலையா? கேள்வி ஒண்ணே ஒண்ணு. நடக்கலையா? பிஓஎஸ் கொடுக்கல சார். பிஓஎஸ் கொடுக்கல. சரி நான் கேட்கிறேன். இது டவுன் ட்ரெண்ட் இம்பல்ஸ் தெரிஞ்சிச்சு. டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட்டும் ஆயிருக்கு. அதுல மேஜரா ஃபிளிப்பும் கொடுத்துருக்கா. அப்ப இது என்னது? அது ஹை சார். அப்ப அந்த ஹைய உடைக்க மார்க்கெட் என்ன பண்ணும்? கீழ தான் சார். ஆனா அது ஹை ஆஹ் டச் பண்ணிருக்கு. ஆனா பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணாதக்க என்ன? பிரேக் பண்ணாத வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ஆயிருக்கா இல்லையா? ஆயிருக்கு சார். டவுன் ஆயிருக்குல்ல? ஆமா சார். ஆஹ் ம். புரிஞ்சுச்சா நான் என்ன சொல்றது? புரிஞ்சுச்சு சார். இப்ப இந்த ஹைய உடைக்க மார்க்கெட் என்ன? டவுன் தான் சார். ஹைய உடைக்க மார்க்கெட் என்ன? டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டெய்லி பேர்ல சார். டெய்லி போயிட்டேன். இப்ப சொல்லுங்க இங்க எங்க ஹைய உடைச்சிருக்கு? இப்போ டெய்லில ஹை மேஜர் ஃபிளிப் பண்ணல. எங்க இருக்கு? மேஜர் ஃபிளிப் எங்க இருக்கு? டெய்லில மேஜர் ஃபிளிப் நீங்க ஹை போட்டிருக்கீங்களா சார்? இதுதானே? ஆமா இந்த சார். ஹைய உடைக்க மார்க்கெட் எங்க ப்ராபபிலிட்டி இருக்கு? கீழ தான் சார். இல்லதானே? அப்ப நீங்க மைனர் உடைச்சிச்சு எனக்கு மைனர் தெரியுதுன்னு அது ஃபர்ஸ்ட் தப்பா தப்பு இல்லையா? மைனர் உடைச்சிருக்கு. அதனால நான் ரீடெஸ்ட் பார்க்கலாம்ல. மைனர் உடைச்சிருக்கு. அதெல்லாம் இங்க போயிடுச்சே. எனக்கு ஹை லோ கிடைச்சா தானே நான் ரீடெஸ்ட் பார்க்கணும். அதனால ஆமா. சொன்னேன். சரி இந்த ஹைய உடைச்சிச்சுன்னா நான் இந்த ஹைக்கு இதுக்கும் தானே இருக்க முடியும். ஆமா. மார்க்கெட் இங்க போயிருச்சு. அப்ப எப்படி நான் இருக்க முடியும்? ஓகே. நான் சொல்றது புரியுதா? புரியுது. ம் புரியுது புரியுதாம்மா? சார். ம் புரியுதுங்க சார். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 4 ஹவர் பேக்கலாம் சார். ஓரளவுக்கு போயிடலாமா? ம். இப்ப சொல்லுங்க இந்த லோ முக்கியமா? இந்த லோ வளையிறது தப்பு கிடையாது. ஆனா இந்த லோ நான் ஏன் வளையிறேன்னா என்னோட டெஸ்டினேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. லோ எதுக்காக நான் வளையிறேன்? டெஸ்டினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. இத நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டேன். ஓகே சார். அப் ட்ரெண்ட பொறுத்த வரைக்கும் ஹை ஏன் வளையிறேன்னா எனக்கு டெஸ்டினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். டவுன் ட்ரெண்ட பொறுத்த வரைக்கும் லோ வளையிறது. அதுவும் டெஸ்டினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப் ட்ரெண்ட்ல லோ முக்கியம்னு சொன்னா ஏன்? ஏன்னா அதுதான் நம்ம டெய்லி மந்த்லி அப்படி நோட் பண்றோம். ஏன் ஏன் அங்க ஏன் 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 அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணும். ரெஸ்பெக்டேஷன் லெவல்ஸ் அதெல்லாம் என்னது? ட்ரெண்ட் ட்ரெண்ட் ரெஸ்பெக்டேஷன் ரெஸ்பெக்டேஷன் லெவல். லெவல். ஓகேவா? இப்ப நம்ம ஹை மார்க் பண்ணிட்டோம். இந்த ஹைய உடைக்க மார்க்கெட் என்னன்னா கீழ தான். செல் இன் திஸ் ஏரியாவா? எஸ் சார். ஆமாவா இல்லையா?
ஆமா சார். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்? நெக்ஸ்ட்டு இங்கேயே 4 ஹார்க்கு எடுத்துடலாமா? இல்ல 4 ஹார் போயிட்டு எடுத்துக்கலாமா 4 சார்? ஹவர் போவோமா? போலாம். ஸோ 4 ஹவர்ஸ்ல என்ன தெரியுது உங்களுக்கு? எனக்கு 4 ஹார்ஸ்ல மேலேயே மேஜரா ஒரு ஃபிளிப் குடுத்துருக்கு. மேலே ஃபிளிப்பா? ஆனா ஹை என்ன ஆகல? ஆமா. ஹை இன்னும் பிரேக் ஆகல. அப்ப ஸ்விங் லோ எது? அதுதான் சார் ஸ்விங் லோ. இந்த ஸ்விங் லோ உடையாத வரைக்கும் மார்க்கெட் என்ன? இந்த ஸ்விங் லோ உடையாத வரைக்கும் மார்க்கெட் மேல தான். மார்க்கெட் என்ன பண்ணல? ஸ்விங் லோ பிரேக் பண்ணல சார். இன்னும் ஸ்விங் லோவ என்ன பண்ணல? பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணல. லோவ என்ன பண்ணல? பிரேக் பிரேக் பண்ணல. பண்ணல. ஆனா மேஜரான லெவல் இது என்ன லெவல்? மேஜரா என்ன ட்ரெண்ட்? மேஜரா டவுன் ட்ரெண்ட். மேஜரா என்ன ட்ரெண்ட்? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட். அப்ப மேக்ஸிமம் சான்ஸ் டு கோ ஃபார் கீழ வரதான் சார் சான்ஸ் இருக்கு. கீழ வரதா சான்ஸ் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு சார். சரி. அது நமக்கு ரொம்ப முக்கியமா? இப்ப பாருங்க. ஆமா. லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன? மேல தான் சார். மேலதான். ஸோ அதர்வைஸ் மார்க்கெட் எங்க? இந்த லோ உடைச்சிருச்சுன்னா கீழ வரும் சார். கீழ வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண? 1 ஹவர் போயிடவா? 15 மினிட்ஸ் போலாம் சார். என்ன பண்ண? 1 ஹவர் போவேன். நம்ம ஆல்ரெடி இருக்கும் வேலிடேட் பண்ணிட்டு வந்துடலாம்ல? ஓகே. வேலிடேட் பண்றது தப்பா தப்பு இல்லையா? வேலிடேட் பண்றது கரெக்ட். வேலிடேட் பண்ண இப்ப இங்க என்ன பண்ணிருக்குன்னா இன்டர்னலா ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிருக்கு? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் குடுக்கு. பிரேக் ஆயிருக்கு. ஆயிருக்கு. லாஸ்ட் ஃபிளிப் பிஓஎஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நடந்திருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறோம்? ரீடெஸ்ட்டுக்கு போகணும்னு நினைப்போமா? ஆமா. ஆமாவா? ஆனா ரீடெஸ்ட் போகணும்னா என்ன பண்ணணும்? அந்த கரண்ட் இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேல போகும். கரண்ட் இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட். இப்ப இந்த ஸ்விங் லோ டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்னதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு? பை ஆகுறது தான் ப்ராபபிலிட்டி இதுதானே லோ? இருக்கு. ஆமா சார். ஆமாவா இல்லையா? ஆமா. ஸ்விங் லோ இதுதானே? இந்த லோ ஆமா. டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன? இந்த லோ டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் பை ஆகுறது தான் ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண? 15 மினிட்ஸ் சார். 15 மினிட்ஸ். 15 மினிட்டுக்கு போயிட்டேன். ஓகேவா? எஸ் சார். என்ன பண்ணிட்டேன்? 15 மினிட்ஸ்க்கு போயிட்டீங்க. 15 மினிட்டுக்கு போயிட்டேன். இந்த ஸ்விங் 15 லோல மினிட்ஸ்ல எனக்கு இது ஒரு ஸ்விங் லோ டவுனா இருக்கு. ஓகே குட். இந்த ஸ்விங் லோல ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணணும்? என்ன ஸ்விங்ல பண்ணும்? ரியாக்ட் பண்ணி மேல போகணும். மேல போகணும். மேல போனா என்ன பண்ணும்? லாஸ்ட் ஃபிளிப் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிடு. ஆமா. பிஓஎஸ் ஆயிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? பைக்கு போக முடியும். பைக்கு போக முடியும். நீங்க பிரேக் பண்ணிருக்கு. ஒன் டைம் நான் என்ன பண்ணிருக்கேன்? 30 மினிட்ஸ்லயுமே செக் வேலிடேட் பண்ணேன். பண்ணிக்கலாம். ஆனா 30 மினிட்ஸ்லயுமே இந்த லாஸ்ட் ஃபிளிப் ஹை என்ன ஆகல? இன்னும் கேண்டில் க்ளோஸ் வைக்கல சார். ஆனா 30 மினிட்ஸ்ல என்னதுக்கு ப்ராபபிலிட்டி காமிக்குது? செல் ஆகுற மாதிரி ப்ராபபிலிட்டி என்ன காட்டுது. பண்ணலாம்? இன்னும் லோ வரைக்கும் வெயிட் வரதுக்கு பண்ணணும். இன்னும் இது வரைக்கும் வரலையா? இன்னும் கரெக்டான லோ டச் பண்ணிருக்கா இல்லையா? இன்னும் டச் பண்ணல. அதனால டச் பண்ணிட்டு போலாம் சார். டச் பண்ண வாய்ப்பு இருக்கா? இருக்கு சார். அப்ப என்ன பண்ணலாம் இங்க? 30 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கா? மேஜர்ல என்ன பண்ணலாம்? இன்னும் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுக்கல சார். ஓகே. என்ன பண்ணலாம்? இப்போ 30 மினிட்ஸ்லயும் கேண்டில் பிரேக் ஆயிருந்துச்சுன்னா பை போலாம் சார். ஆனா இங்க என்ன பண்ணல எனக்கு? இன்னும் எனக்கு லோ வந்து டச் பண்ணல. அப்ப மார்க்கெட் எங்க வர சான்சஸ் இருக்கு? லெட்ஸ் கம். திரும்ப ரீடெஸ்ட் இந்த கரண்ட் டவுன் ட்ரெண்ட் இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் எடுத்துட்டு கீழ வரலாம். வரலாம். அப்ப ஸ்விங் ஹை அதாவது மேஜரான இம்பல்ஸ் தெரியுதா? ஆமா சார். இந்த ஸ்விங் இம்பல்ஸ் ஹை என்ன டு பண்ணலாம்? ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட் பார்க்கலாம். வெப் ரீடெஸ்ட் பண்ணிட்டு என்ன ஆகலாம்? செக் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாமா? ஆமா சார். பிகாஸ் ஆஃப் ஏன் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? மேக்ஸிமம் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் தான். அப்ப இத பாப்போமா? சோ ஆமா சார். இந்த ஏரியாவை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்னத்துக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு? என்னத்துக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு? செல்லுக்கு தான் சார். செல்லுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா இல்லையா? ஆமா சார். ஓகே. ரைட். ஸ்விங் லோ எங்க இருக்கு? வா. ஆமா சார். அது டாமினேட் பண்ணுதான்னு பார்ப்போம்.
கேண்டில் க்ளோஸ். என்னாச்சு? கேப் டவுன். மார்க்கெட் திருப்பி மேல போதா? ஆமா. ஆனா நம்ம ரீஜியனுக்கு வராமலே போகுது. இப்ப வந்துருச்சு ரீஜனுக்கு சார். பரவாயில்ல. வந்துருச்சு. டச் பண்ணிருச்சு. எஸ் டச் பண்ணிடுச்சு. பட் இங்க என்ன நடந்திருக்கு? ஃபிளிப் நடந்திருக்கு சார். ஃபிளிப் நடந்துச்சு. அப்ப இது என்னவா மாறிடாது? அது ரீட்ரேஸ்மெண்ட் 15 ஏரியா மினிட்ஸ் ஹையா மாறிடும். ஹையா மாறிடும். இந்த ஹையை டாமினேட் பண்ண வைக்க நான் என்னதான் பண்ணி ஆகணும்? ஹை போக முடியுமா? இல்ல சார். ஸோ இங்க போனது மார்க்கெட் ஒரு கட்டத்துல போயிட்டு செல் ஆகுது. ஏன்? ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகுது சார். டவுன் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்ட் என்ன ஆகுது? கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆகுது. என்ன ஆகுது? டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. ஓகே வெல் அகைன் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன ஆகுது? மார்க்கெட்டு மேல போகுது. ஆனா இந்த பை ஏரியாவை டாமினேட் பண்ண வைக்கும். அந்த ஏரியா டாமினேட் ஆகாத வரைக்கும் செல் தாங்க சார். ஃபைனலி மார்க்கெட் திருப்பி என்ன ஆயிடுச்சு? எக்ஸ்ட்ரீம் போயிடுது. ஆனா இந்த ஹையை டாமினேட் பண்ண வரைக்குமே நம்ம என்னதான் சொல்லிருக்கோம்? பிகாஸ் ஆஃப் மேஜரான ஃபிளிப்பா ஆமா சார். என்ன பண்ணலாம்? ஹைல இருந்து கையில இருந்து செல் பண்ணலாம் சார். பண்ணலாமா? ஆயிஷா எஸ் சார். ஏன் பண்ணலாம்? இன்னொன்னு வந்துட்டு இப்போ நம்ம லோல இருக்கோம். அங்க இருந்துட்டு நம்ம செல் போனா கரெக்டா இருக்குமா? நீங்க தான் சொல்லணும். யுவர் என்ட்ரிஸ் யாரோட என்ட்ரி? என்னோட என்ட்ரி தான். என்ன தெரியுது? டவுன் ட்ரெண்ட் சேனல். தெரியுதா? ஆனா எஸ் சார். சேனலை பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. ஹை என்ன பண்ணல? ஆனா ஹை பிரேக் ஆகல. என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த சேனல் ஒருக்கா போயிட்டு வந்தாலும் அது வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன பண்ணலாம்? அதனால எனக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இதுல ரேலியா போயிருக்கறதுனால எனக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் மைனர் டைம் ஃப்ரேம் போயும் கிடைக்காது. அதனால வெயிட் பண்ணலாம் சார். இந்த 50 மினிட்ஸ் கேண்டில் லோ உடைச்சா போலாமா? புல் கேண்டில் அந்த லோ உடைச்சா போலாம் சார். லோ உடைச்சா என்ன பண்ணலாம்? லோ உடைச்சு க்ளோஸ் வச்சா போலாம் சார். போலாம் சார். எஸ் சார். ஐ ஆம் ஷூர். யூ ஷியர்? ரைட்டா? ஸ்டாப் லாஸ் எங்க? ஸ்டாப் லாஸ் ஹைல சார். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க போறோம்? அந்த ஹைக்கு மேல. ஹைக்கு ஜோன் போட்டிருக்கீங்கல்ல சார் அதுக்கு மேல. போலாமா வேணாமா? போடலாம் சார். இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை நீங்க கவனிக்கவே இல்லை.